ஒருமுறை தாங்கள் நந்தவனத்திலிருந்து மிகவும் பொழுது கடந்து வந்தீர்கள். அப்போதும் தூக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் மாலை கட்டுவதிலேயே இரவின் பெரும் பகுதியை செலவு செய்து வழக்கம் போல் அதிகாலையிலேயே பூமாலையோடு கோயிலுக்கு கிளம்பி விட்டீர்கள். அப்போது அடியேன் வேண்டுமானால் கோயிலில் மாலையை சேர்த்து விடட்டுமா, தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே என்று கேட்டதற்கு வரதன் அதை விரும்ப மாட்டான். நந்தவனம் செல்வது பெரிதல்ல, அங்குள்ள பல மலர்களை சேகரிப்பதும் பெரிதல்ல, பூவிருந்த வள்ளியிலிருந்து காஞ்சிக்கு வருவது பெரிதல்ல. ஆனால் அடியேனே அம்மாலையை வரதனின் சன்னதியில் சேர்ப்பித்து அதை சூட்டிய பின் பெரிதும் முகப்பதே அடியேனின் பெரும்பேறு என்று சொல்வீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் சாரதியிடம் மாலையை கொடுத்து அனுப்பியது அடியனுக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. கோவிந்தா, அசாத்தியமான ஞாபக சக்தி உனக்கு. ராமானுஜனின் தம்பி என்பதை நன்கு ஊர்ஜிதப்படுத்துகிறாய். தாங்கள் கொண்டாடும் அளவிற்கு அடியேன் ஞாபக சக்தி படைத்தவன் அல்ல. அதே சமயம் ராமானுஜர் அண்ணாவிற்கு தம்பி என்று பெரிதும் உகந்து சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் அடியேன் தங்களிடம் வெளிப்படுத்திய வியப்பிற்கு தாங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லையே சுவாமி. கோவிந்தா, நீ சொல்வது வாஸ்தவம்தான். அடியேன் தான் எப்பொழுதும் தொடுத்த மாலையை சன்னதிக்கு எடுத்துச் சென்று அந்த வரதனின் திருமார்பில் சேர்ப்பிப்பேன். ஆனால் நேற்று கோயிலின் குளப்படியில் இடித்துக் கொண்டேன் அல்லவா, அது இரவு பொழுதிலிருந்து பெரிதும் வேதனையை கொடுக்கிறது. இங்கு மடத்திற்குள் நடப்பதே சிரமமாக இருக்கிறது. காயம் சற்று ஆறியதும் பிறகு கோயிலுக்கு செல்லலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். வரதனிடம் இதைத்தான் மானசீகமாக தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நீயும் வந்தாய். என்ன சுவாமி இது? இதுதானா விஷயம்? காலில் அடிபட்டிருக்கிறது, கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று அடியனிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தங்களை என் தோள் மேல் சுமந்து கொண்டு அந்த வரதனின் சன்னதியில் சேர்த்திருப்பேனே சுவாமி. இப்போதும் ஒன்றுமாகிவிடவில்லை சுவாமி. தாங்கள் அனுமதித்தால் அடியேன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ சொன்னதை செய்வாய் என்பதை அடியேனும் அறிவேன் கோவிந்தா. ஆனால் இது நீ பாடசாலைக்கு புறப்பட வேண்டிய நேரம். காலம் கண் போன்றது. கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உனக்கு வேறு சிந்தனையோ காரியமோ தேவையற்றது. நீ சீக்கிரம் பாடசாலைக்கு புறப்படு. சரி, உங்கள் விருப்பம். அடியேன் சற்று நேரத்தில் திருப்புட்குழி செல்ல ஆயத்தமாகிறேன். வரதா, இன்னும் எத்தனை பேருக்கு என்னவெல்லாம் சொல்லி சமாளித்து காலத்தை கடத்த வேண்டுமோ தெரியவில்லையே. இந்த விதியை வெல்ல அடியேனின் மதியால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை வரதா. என்றும் அடியேன் நீ இட்ட வழக்காகவே அடிமைப்பட்டு கிடப்பேன். ருக்மிணி, அதை கொடு கொடு. கருவுற்ற பெண்கள் இதையெல்லாம் தொடக்கூடாது. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என்னக்கா நீ? வைத்தியர் என்னவென்றால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்கிறார். நீ இதையெல்லாம் செய்யாதே என்கிறாய். மாதவா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் அகத்துக்காரிக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த வைத்தியருக்கும் ஒன்றும் தெரியாது. எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்கிறாய். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறாய். எதை தடுத்தேன் என்கிறாய்? இப்பொழுது இருக்கும் நிலையில் இவள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ அவளை மதியம் ஓய்வெடுக்க அனுமதிப்பதே இல்லை. சரி சரி, உன் சொல்படியே எல்லாம் கேட்கிறேன், போதுமா? ருக்மிணி, நாம் இருவரும் சந்தைக்கு சென்று விட்டு வருவோம். மாதவா, இப்பொழுதுதானே சொன்னேன் செய்யக்கூடாததை செய்கிறாய் என்று. தேவையில்லாமல் அவளை அலைய வைக்காதே. இந்த நிலையில் அவள் இங்கும் அங்கும் என்று சுற்றக்கூடாது. என்னக்கா, எதற்கெடுத்தாலும் தடை உத்தரவு போடுகிறாய்? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று வைத்தியர் சொல்கிறார். மாதவா, சுறுசுறுப்பாக இருப்பது என்பது வேறு, அலைந்து திரிவது என்பது வேறு. அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்க முடியாது. வைத்தியர்கள் மனம் போன போக்கில் 1000 சொல்வார்கள். தங்களுக்கு என்று வரும்போது அவர்களின் வைத்தியம் வேறு மாதிரி இருக்கும்.
வழி வழியாக காலம் காலமாக பல பிரசவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று? பிரசவம் பார்ப்பவர்களே நாங்கள் தானே. இந்த காலகட்டத்தில் பகவத் விஷயங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறந்தது. நாமாவளிகளை படிப்பதும் பாசுரங்களை சேவிப்பதும் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நல்வழியில் நடத்திச் செல்லும். அதனால்தான் பிரசவ சமயத்தில் ஒரு பெண்ணை அவள் பிறந்த அகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். ஒரு தாயின் ஆதரவும் அரவணைப்பும் அவளுக்கு மிகவும் அவசியம். ஆமாம், நீயும் அப்பாவை போலவும் அத்திம்பேரை போலவும் பேசுகிறாய். நான் சொல்வது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? ருக்மிணியின் பிறந்த அகத்தில் இங்கிருக்கும் வசதிகள் இல்லை என்பது உனக்கும் தெரியும். சத்தான போஷாக்கான உணவு கொடுப்பது மிக கடினமாக இருக்கலாம். அதற்காக நாம் ஒவ்வொரு வேளையும் அங்கு செல்லவும் முடியாது. அதே போல் நாமும் அங்கு சென்று தங்கவும் முடியாது. தவிர அப்படியே நாம் இங்கிருந்து ஏதாவது கொடுத்தனுப்பினாலும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் தர்ம சங்கடம் ஏற்படும். குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டுமென்றால் இவள் சத்தான ஆகாரம் உட்கொள்ள வேண்டாமா? மாதவா, வாருங்கள் அப்பா. சௌக்கியமாக இருக்கிறாயா ருக்மிணி? நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நீங்கள் உங்கள் சிநேகிதரை சந்திக்க புலியூர் செல்வதாகத்தானே சொன்னீர்கள்? மாதவனின் மாமனாருடன் சேர்ந்து வருகிறீர்கள்? அடியேன் சென்றதே சுந்தரவருடன் அவர்களின் அகத்திற்குத்தான். அவரை இங்கு அழைத்து வருவதற்காகத்தான். வரும் வழியில் சிநேகிதனையும் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். மாப்பிள்ளை, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் அடியேன் காதிலும் விழுந்தது. சிலதை உங்கள் அத்திம்பேரும் சொன்னார். நீங்கள் சொன்னதிலோ உங்கள் எண்ணத்திலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் பெற்றவர் என்ற முறையில் எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறதல்லவா? எங்களிடம் வசதிகள் குறைவாக இருந்தாலும் குறையில்லாமல் ருக்மிணியை பார்த்துக் கொள்ளும் பாசம் எங்களுக்கு இருக்கிறது. தவிர இவள் இங்கேயே இருந்தால் நாளை ஊர் உலகம் என்ன பேசும் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஆச்சாரியர் மூலமாக இந்த திருமணம் நடந்ததில் அடியேனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் அதையே சாக்காக வைத்துக் கொண்டு தன் மகளின் பிரசவத்தை கூட தன் அகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை சுந்தரவதனன் என்று ஊர் மக்கள் பேச மாட்டார்களா? அப்போது என் நிலை என்னவென்று யோசித்துப் பாருங்கள். காலத்திற்கும் அது குற்ற உணர்வை ஏற்படுத்தும். மற்றவர்கள் சொல்வது ஒருபுறம் இருந்தாலும் கடமையே மேலோங்கி நிற்கிறது. இவை எல்லாவற்றையும் விட ருக்மிணி என்றால் அவள் அம்மாவிற்கு உயிர். தன் மகளை வாயும் வயிறுடன் பார்க்க வேண்டும், அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த தாய்தான் விரும்ப மாட்டாள், ஏங்க மாட்டாள். இது ஒரு புறம் இருக்க, உங்கள் அக்காவிற்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களையும் கவனித்துக் கொண்டு இவளையும் கவனித்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். எங்கள் அகத்திலோ அப்படிப்பட்ட எந்த அசௌகரியமும் இருக்காது. எங்களுக்கென்று இருப்பது ஒரே பெண். இவளை பார்த்துக் கொள்வதுதான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு திருப்தி என்பது மட்டும் இல்லை, ருக்மிணிக்கும் தன் பிறந்த அகத்தில் சென்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்கும். மாதவா, கர்ப்பவதியாக இருக்கும் பெண் ஒரு சில விஷயங்களை தன் தாயிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் இவள் செல்வது பிறந்தாகத்திற்கு மட்டும் என்று நினைக்காதே. ஒரு மருத்துவளின் பராமரிப்பில் இருக்கிறாள் என்று நினைத்துக்கொள். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் அடியேன் இவளை என் அகத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். சரி மாமா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் மறுத்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு நல்ல நாளாக பார்த்து ருக்மிணியை அழைத்துச் செல்லுங்கள். பார்த்தாயா மேகவல்லி, அடியேன் சொன்னது சரியாகிவிட்டதா? அன்று உன் அப்பா என்னிடம் சொன்னார், மாதவனுக்கு ருக்மிணி விஷயத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று. ஆனால் இந்த விஷயத்தில் மாதவன் அடியேன் சொல்ல ஏற்பானா என்று சந்தேகம் இருந்தது. அதனால்தான் சுந்தரவர்தன் அவர்களை அழைத்து வந்தேன்.
மாதவன் தன் மாமனார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறான். அவர் வந்து சொன்னால் தட்டமாட்டான் என்று நினைத்தேன். அதே போல் சம்மதம் தெரிவித்து விட்டான் பார்த்தாயா? அப்படியில்லை அத்திம்பேர். நீங்களும் அக்காவும் சொன்ன பொழுது அந்த ஆதங்கம் எனக்கு புரியவில்லை. ஆனால் மாமா சொல்லியதும் உணர்ந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி மாப்பிள்ளை. ஒருவித தயக்கத்துடன் தான் அடியேன் இங்கு வந்தேன். ஏனென்றால் இது ஒரு உரிமை இல்லாத உரிமை. சம்பிரதாயப்படி கருத்தரித்த பெண் அவள் அகத்தில்தான் இருக்க வேண்டும், பிரசவம் முடியும் வரை. ஆனால் அதை வலுவாக கூறும் நிலையில் அடியேன் இல்லை. உங்கள் குடும்பத்தில் எங்கள் பெண்ணுக்கு வாழ்க்கை அமைந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். அதை மீறி வேறு எந்த கோரிக்கையும் உங்கள் முன் வைக்க முடியாது. மாதவா, திருக்கோஷ்டியூரனை அடைந்ததும் சௌமியநாராயண பெருமாளை தரிசித்து விட்டு செல்லலாம் என்றேன். ஆனால் இவரோ முதலில் மாப்பிள்ளையை சந்திக்கலாம் என்ற அந்த கவலையிலேயே இருந்தார். என்ன சுந்தரவரடன் அவர்களே, மாதவன் சம்மதம் கொடுத்து விட்டான். இப்போது பெருமாளை தரிசிக்க செல்லலாம் அல்லவா? தாராளமாக எல்லோரும் குடும்ப சமேதராக செல்வோம். எப்படியுமா இருப்பார்கள்? பாவம் அந்த பெண்மணி. மிகவும் வருத்தமாக உள்ளது. என்ன சுவாமி, உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பார்ப்பதற்கு சோர்வாக உள்ளீர்களே, பருகுவதற்கு ஜலம் கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை மாறனே நம்பி. நீ சென்று உன் வேலையை கவனி. ஆகட்டும் சுவாமி. இப்படியா நடந்து கொள்வான் ஒருவன்? கொஞ்சமாவது இங்கிதம் வேண்டாம்? கைப்பிடித்த மனைவியை கை நீட்டி அடிப்பதாவது? இவனையெல்லாம் கோயில் கைங்கரியத்தில் வைத்துக் கொண்டு அடியன் படும் பாடு இருக்கிறதே. அப்பப்பா, பேசாமல் இதுவரை கோயில் கைங்கரியம் பார்த்தது போதும் என்று மடத்திலேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது. என்ன தெய்வவாரி, நீ இப்படி விசனப்படும் அளவிற்கு என்னவாயிற்று? சுவாமி, அடியேன் அது சரி சரி, உட்கார். கோயில் சேவையில் அலுப்போ விரக்தியோ வரும் அளவிற்கு நீ பேச மாட்டாயே. இன்று என்னவாயிற்று சொல். அது நம் கோயில் மடப்பள்ளி சிப்பந்தி ராகவனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஏன், என்னவாம் அவனுக்கு? என்னவோ அகத்துக்காரியுடன் தகராறு போலிருக்கிறது. வாய் வார்த்தையோடு நிறுத்தாமல் கை நீட்டி அவளை அடிக்க வேறு செய்திருக்கிறான். அதை அடியேனிடம் நியாயப்படுத்தி வேறு பேசுகிறான். அது மட்டுமல்லாமல் பித்தளை பாத்திரங்களை அங்கேயும் இங்கேயும் அலட்சியமாக உருட்டுகிறான். 2 பாத்திரங்கள் நசுங்கியும் போய்விட்டது. பாசிப்பருப்பு ஊற வைத்திருந்ததையும் இடறி கொட்டிவிட்டு பிறகு திருவென விழிக்கிறான். சகதர்மணியை அடித்த கோபத்தை மடப்பள்ளியிலும் காட்டுகிறான். ஏன் அப்படி நடந்து கொள்கிறான் அவன்? சகதர்மிணியை கை நீட்டி அடிப்பது என்பது தகாத செயலாயிற்றே. அடித்தது மட்டுமல்லாமல் அவளை அவளுடைய பிறந்தகத்திலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு பெற்றவர்களையும் சகட்டுமேனிக்கு ஏசி இருக்கிறான். ஏதோ கோபம் மனஸ்தாபம் என்று இருந்தாலும் இப்படியா சுவாமி நடந்து கொள்வது? இப்படிப்பட்டவனிடம் அடியேன் எப்படித்தான் வேலை வாங்குவது சுவாமி? தெய்வவாரி, கிரகஸ்தாசிரம தர்மத்தில் பொறுமை மிகவும் அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இவனையே நம்பி கைப்பிடித்து வந்தவள் மனம் நோகும்படி நடத்துவது, அதை தாண்டி கை நீட்டி அடிப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். அவள் தவறே செய்திருந்த போதிலும் அவளே அதை உணரும்படி செய்வதுதான் புத்திசாலித்தனம். தன் அகத்து விவகாரம் பல பேர் விவாதிக்கும்படி செய்வது முட்டாள்தனம் அல்லவா? அனுமானங்களை விடுத்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு வாய் விட்டு பேசினாலேயே பல விஷயங்கள் விவகாரம் இல்லாமல் தப்பிக்கும். நீ அதற்காக வருத்தப்பட்டு ஏதேதோ வார்த்தைகளை விடாதே தெய்வவாரி. பெருமாள் சேவையில் இருக்கிறாய். அதுவும் அவர் அருகில் நின்று சேவை செய்யும் பேரு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? போன ஜென்ம சுக்ருதம், அதை என்றும் மறவாதே. நிச்சயம் சுவாமி. ஏதோ அவசரத்தில் அந்த ராகவனை மனதில் நினைத்து ஒரு சில வார்த்தைகளை வாய் வார்த்தையாக பேசிவிட்டேன். மற்றபடி அடியேனின் மனதில் ஒன்றுமில்லை. நல்லது. 4 வார்த்தை நல்ல விதமாக அந்த ராகவனிடத்தில் சொல். அவனுடைய அகமுடையாளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து நல்ல முறையில் குடித்தனம் நடத்தச் சொல்லி
அடியேன் சொன்னதாகச் சொல். ஆகட்டும் சுவாமி. சுவாமி அடியேன் தாசன். அடியேன் தாசன். வாருங்கள். என்றும் பகவத் சிந்தனையில் இருப்பீர்களாக. எழுந்திருங்கள். என்ன திருவரங்கத்தரையரே, இந்த நேரத்தில் அடியேனை பார்க்க வந்திருக்கிறாய்? ஏதாவது முக்கியமான விஷயமா? முகத்திலும் புன்னகை இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்று ஒன்றுமில்லை சுவாமி. ஒரு சிறு மனசங்கடம். தங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற்று செல்லலாம் என்று வந்தேன். அப்படி என்ன சங்கடம் உனக்கு? அது அடியேனுடைய தாயார் ஸ்ரீரங்கம் வந்திருப்பதாக அறிந்தேன். அடியே இந்த மாலையை கொண்டு போய் கொடுத்தா அந்த வரதன் ஏத்துப்பாரா? ஏற்றுக்கொள்வான். இன்னும் சில நாட்களுக்கு நிச்சயம் நீ சென்று கொடுத்தால் ஏற்றுக்கொள்வான். இதுவும் அந்த வரதனோட கட்டளையா சாமி? ஆர்யா அமீருடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாரு. 2 பேருமே வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க.